நண்பர்களே, பசி, தாகம், மலம், சிறுநீர், அழுகை, சிரிப்பு, தாம்பத்திய வேட்கை போன்றவற்றை அடக்காதீர்கள். உடல், மனம் ஆரோக்கியம் பெற இது போன்ற உணர்வுகளை அடக்காமல் இருப்பது பயன் தரும். நண்பர்களே, சிறு குழந்தைகளை நம்ம சிரிக்க சொல்லி கெஞ்சுவோம். அந்த குழந்தைகள் சிரிப்பதை பார்ப்பதற்கு நமக்கு ஆனந்தமாக இருக்கும். ஆனால் பொது இடத்தில் யாராவது சத்தமாக சிரித்துவிட்டால் அவரை நாம் பார்க்கின்ற பார்வை வேறு விதமாக இருக்கும். சிரிப்பை போன்ற சிறந்த மருந்து எதுவுமில்லை. மனிதன் சிந்திக்க தெரியாத காலத்திலேயே, மொழிகள் உருவாகாத காலத்திலேயே சிரித்திருக்கின்றான், சிரிப்பினை பகிர்ந்து கொண்டிருக்கின்றான். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். பொன்னகையை விட நமது புன்னகையே நமது அழகை பெருக்கி காட்டும். யோகாவில் மூச்சு பயிற்சிகளோடு சிரிப்பை சேர்த்து சிரிப்பு யோகா என்ற புதிய விஷயத்தை உருவாக்கி உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருப்பவர் டாக்டர் மதன் கட்டாரியா எனும் MBBS மருத்துவர். சிரிப்பு யோகாவை தமிழ்நாடு முழுவதும் பரப்பிக் கொண்டிருப்பவர் ஹோ எனும் சிரிப்பானந்தா சம்பத் அவர்கள். நானும் சிரிப்பு யோகா வல்லுநர்களை உருவாக்கும் 2 நாள் பயிற்சியினை ஏலகிரியில் நடத்தி வருகின்றேன். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் மூலம் உங்கள் உடல் மன ஆரோக்கியம் பெறுங்கள். உலகம் முழுவதும் இந்த சிரிப்பு யோகாவை, சிரிப்பினை பரப்புங்கள். நண்பர்களே, நான் ஏற்கனவே மகிழ்ச்சி தியானங்கள் குறித்து சொல்லியிருக்கின்றேன். அதில் சிரிப்பும் அடங்கும். சிரிப்பை பயன்படுத்துவது நமக்கு பல்வேறு சிறப்புகளை பெற உதவும். அதே போல தாம்பத்தியம் இயற்கையானது, மனதை பக்குவப்படுத்தக்கூடியது, உடல் இயக்கங்களை சீராக்கக்கூடியது. முறையான தாம்பத்தியம் அனைவருக்கும் கண்டிப்பாக தேவை. அதனை அடக்கும்போது அது பல்வேறு உடல் மன ரீதியிலான பிரச்சனைகளை உண்டாக்கும். எனவே முறையான தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது நல்லது. மன அழுத்தம், இதய பிரச்சனைகள் போன்றவற்றை குறைப்பதற்கு இந்த முறையான தாம்பத்தியம் உங்களுக்கு உதவும். எனவே நண்பர்களே, பசி, தாகம், சிறுநீர், மலம், சிரிப்பு, அழுகை, தாம்பத்திய வேட்கை போன்றவற்றை அடக்காமல் இருந்து உடல் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்போம். அதன் மூலம் உடல் நலம் பெறட்டும், உள்ளம் பலம் பெறட்டும். வாழ்த்துக்கள். நன்றி.